ஒரு வழியாக கடை வந்துடும். நானும் உங்கள் பார்சிவல். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு அப்டேட்ஸ் எதுவும் கிடையாது, ஓகேவா? ஸோ இட் வாஸ் லைக் இது என்ன மாதிரிப்பட்ட வீடியோ அப்படின்னா வந்துட்டு டாப் 10 பெஸ்ட் இன்ட்ரோ சீன்ஸ் இன் தமிழ் சினிமா, ஓகேவா? பெஸ்ட்டான ஒரு 10 இன்ட்ரோ சீன்ஸை வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது என்னெல்லாம் அப்படிங்கிறத வந்துட்டு வரிசையாக பார்த்துடலாம். ஸோ இப்போ அதில் 10th பிளேஸில் இருக்கிறது என்ன படம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ 10th பிளேஸில் என்ன படம் இருக்குது அப்படின்னா விக்ரம் படம் தான், ஓகேவா? ஸோ விக்ரம் படத்தில் வந்துட்டு பர்டிகுலராக யாரோட இன்ட்ரோ சீனை வந்துட்டு 10th பிளேஸில் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி சார் இருக்கார்ல, அதாவது சந்தனம் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். அதில் அவரோட இன்ட்ரோ சீன் அந்த ஆட்டோக்குள்ளே வச்சு ஒரு குட்டி ஃபைட் நடக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படி கீழே வந்துட்டு ஆட்டோ பல்ட்டி அடித்து விழுந்ததுக்கப்புறமா அப்படி முதுகுலேருந்து அப்படி இன்ட்ரோ கொடுத்துருப்பாரு, புரியுதா? அந்த மாதிரி ஒரு டேட்டோலாம் போட்டு அப்படியே வந்துட்டு அவர் உடம்பு வந்துட்டு ரொம்ப அப்படி பல்பஸாக இருந்தாலுமே கூட அது வந்துட்டு ஒரு பக்காவான ஒரு ஸ்க்ரீன் பிளேலாம் வச்சு அவருக்கு சூப்பரான ஒரு பிஜிஎம்மையும் கொடுத்து அனிருத் தான் அதில் வந்துட்டு பங்கம் பண்ணி விட்ருப்பாரு. அது அப்படியே வந்துட்டு ஹைப்பு கொடுத்து செமையாக காட்டியிருந்தாங்க. விச் வாஸ் ரியலி குட், ஓகேவா? தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சூப்பரான ட்ரீட்டு, ஓகேவா? ஸோ விக்ரம் மூவியில் சந்தனம் அப்படிங்கிற ரோல் பண்ண விஜய் சேதுபதி இதுதான் வந்துட்டு 10th பிளேஸில் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு, அதாவது 10th பிளேஸ் இது கொடுக்கலாமா இல்லை டாப் 5க்குள்ளே வருமா, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இது இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஏதோ குருட்டாமுக்கில் வந்துட்டு இது கொடுத்துட்ருக்கேன், ஓகேவா? ஸோ அடுத்து என்ன இருக்குது, அதாவது 9th பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னா 9th பிளேஸில் யார் அந்த இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு, அதாவது நீங்கள் எல்லோரும் மாநாடு படம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சிம்பு சார் வந்துட்டு ஈஸ்வரன் ஒரு படம் கொடுத்தாரு, ஒரு கம்பேக் கொடுக்குறதா. அதுக்கப்புறம் ஈஸ்வரனுக்கு அப்புறமா வந்துட்டு மாநாடுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இது இருந்துச்சு வெந்து தணிந்தது காடு. ஸோ மாநாட்டில் தான் வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டான கம்பேக் கொடுத்தாரு. அது எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் வந்துட்டு டேரக்ட் பண்ணது கூட வந்துட்டு வெங்கட் பிரபு சார்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் தான். ஸோ அவரும் கரெக்டாக அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சூப்பரான ஒரு படம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க கூட கமிட் ஆகி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. தாறுமாறான படம், ஓகேவா? சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவல் படம். நான் இந்த படம் கூட நான் வந்துட்டு தியேட்டருக்கெல்லாம் தான் போய் பார்த்தேன், ஓகேவா? ஸோ தியேட்டருக்கெல்லாம் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் படம், ஓகேவா? நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணினீங்க அப்படின்னா இப்போ கூட ஓடிடியில் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த படத்தோட இன்ட்ரோ, அதாவது அந்த ஃப்ளைட்டில் இருந்து வெளியே இந்த ஃபோட்டோ தான். இது வந்துட்டு நான் தியேட்டருக்கெல்லாம் இந்த ஒரு எடுத்த ஃபோட்டோ தான், ஓகேவா? சத்தியமாக சொல்கிறேன், தியேட்டரில் இருக்கும்போது அந்தளவுக்கு சவுண்டு தாறுமாறான இன்ட்ரோ, ஓகேவா? ஸோ பெர்ஃபெக்டாக எடுத்திருப்பாங்க, விச் வில் கிவ் யூ குட் கூஸ் பம்ப்ஸ், ஓகேவா? நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ அடுத்த இன்ட்ரோ, பெஸ்ட் இன்ட்ரோ, அதாவது 8வது இடத்துல பிடிச்சிருக்கிறது வந்துட்டு எந்த படத்தோட இன்ட்ரோ அப்படின்னா வந்துட்டு ஸோ கைதி பார்த்தாலே தெரியுதுல்ல. ஸோ அந்த பிரியாணி சீன் உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அதுக்கு புரியுதில்ல, லோகேஷ் கனகராஜ் சாரோட பெரிய படைப்பில், அதாவது சூப்பரான படைப்பில் வந்துட்டு கைதி தான் ஒரு மெயின் படமாகவே இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது, ஓகேவா? ஸோ என்ன தான் அதுக்கப்புறம் வந்துட்டு விக்ரம் நல்ல படம் தான், இல்லைன்னு சொல்ல. ஸோ இருந்தாலுமே வந்துட்டு விக்ரம், அதுக்கப்புறம் மாஸ்டர், அதுக்கப்புறம் லியோ இதெல்லாம் வந்திருந்தாலுமே விக்ரம், அதாவது கைதி தான் வந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு வந்துட்டு ஒரு பிராண்ட் மார்க்காகவே இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தில் தான் வந்துட்டு அதாவது 8வது பிளேஸை பிடிக்கிற ஒரு சூப்பரான ஹீரோ இன்ட்ரோ சீன் இருக்குது, ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு அவர் ஆயுள் தண்டனை கைதி. ஸோ எல்லோரும் செத்து கிடப்பாங்க, மயங்கி கிடப்பாங்க எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும். ஸோ காலையில் உள்ள அவங்க எல்லோரும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கணும், ஓகேவா? ஸோ உடனே வந்துட்டு லாரி எடுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இவன் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு இருப்பான். பட் இந்த போலீஸ் தான் வந்து வண்டி எடுக்கணும். ஆனால் எல்லாருமே அங்கே மயங்கி கிடக்கிறதுனால யாராலும் எடுக்க முடியாது. ஸோ என்ன தான் இருந்தாலும் இவன் நாளைக்கு காலைல வந்துட்டு அவன் பொண்ணை போய் பார்க்கலாம். இருந்தாலும் அவன் வந்துட்டு இந்த லாரி எடுக்கிறதுக்கு ஒரு போலீஸ் கம்பல் பண்ணி அவன் போய் எடுக்க போவான். அதுதான் இன்ட்ரோ. ஆனால் சும்மா நான் சொல்லும்போது இப்படி தான் இருக்கும். பட் இங்கே படமாக பார்த்தீங்க அப்படின்னா தரமாக இருக்கும். இட் வாஸ் ஒர்த்து வாட்சிங். ஸோ இதுக்கு நான் 8வது இடம் கொடுத்தது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ 7வது இடத்துல இருக்க பெஸ்ட் இன்ட்ரோ சீன் எந்த படம் அப்படின்னா வந்துட்டு நம்ம தளபதியோட மெர்சல் படம் தான் வந்துட்டு 7வது இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த படத்தில் எந்த சீன்ரா பெஸ்ட்டு சீன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இந்த சீன் வந்துடும், ஓகேவா? படம் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்ம தளபதியே வந்துட்டு அப்படியே அரெஸ்ட் பண்ணி அப்படி வண்டியில் வச்சு இழுத்துட்டு போவாங்க, தெரியுமா? அப்போ அந்த ஊரே சேர்ந்து அழுவாங்க, ஓகேவா? பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் இந்த புஷ்அப்ஸ் எல்லாம் எடுத்து இந்த பழைய எம்ஜிஆர் பாட்டெலாம் போட்டு அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சில ஆட்டிடியூட் மாதிரி அப்படி காட்டி கொண்டு போவார், ஓகேவா? அவரோட பாடி லாங்குவேஜில். அப்போ கரெக்டாக அவர் அரெஸ்ட் பண்ணி அப்படி வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு போகும்போது அப்படி கையை வச்சு அப்படி காட்டுவார், ஓகேவா? டாடா காட்டுற மாதிரி அவரோட ஸ்டைலில் வந்து காட்டுவார். அது வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேவா? பட் மெர்சல் படம்லாம் வந்துட்டு தியேட்டரில் பார்க்குறது எனக்கு டிக்கெட்டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடைக்கல, ஓகேவா?
அந்த இன்ட்ரோ சீன்லாம் வந்துட்டு பங்கமாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை டேரக்ட் பண்ணது யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு சொல்ல தேவையில்லை. ஆக்சுவலி தான் வந்துட்டு இந்த படத்தோட டேரக்டர், ஓகேவா. அண்ட் மியூசிக் போட்டது வந்துட்டு ஏஆர் ரஹ்மான், ஓகேவா. ஸோ இந்த படத்துக்கு வந்துட்டு நான் 7வது கொடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ 6வது இடத்த பிடிச்சிருக்குது எந்த படம் அப்படின்னா, அண்ட் இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். எனக்கு வந்துட்டு இந்த டேரக்டரோட பேர் தெரியாது, பட் படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது யார் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாரி தான், சாரி இவர் அனிருத் சார் தான் வந்துட்டு இந்த மாதிரி படத்துக்கு சாரி படத்தோட பேரை சொல்லி நான் இன்ட்ரோ கொடுக்கல, பட் பரவாயில்ல. இந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டது வந்துட்டு யார் அப்படின்னா நம்மளோட அனிருத் சார் தான் மியூசிக் போட்டிருப்பாரு. அண்ட் இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னா மாரி தான் இந்த படத்தோட பேர். ஸோ இந்த படத்துக்கு வந்துட்டு தரமான ஒரு பிஜிஎம் போட்டு அப்படியே இன்ட்ரோ சீன்லாம் அப்படியே தரமாக இருக்கும், அப்படியே செதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இன்ட்ரோ எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு புதுசாக இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்திருப்பார். அவர்கிட்ட வந்துட்டு இந்த ஊர்லேயே பெரிய கையான நம்ம மாரியை பற்றி ஓவராக பில்டப் சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த பில்டப் சீன் வரும். ஸோ பக்காவாக இருக்கும். இப்போ ஊர்லேயே வந்துட்டு இவர் தான் பெரிய கை அப்படின்னு வந்துட்டு சொல்லாமல் சொல்லுவார்னு நினச்சோம். ஆனால் சொல்லிடுவார் ஓப்பனாக. சொன்னோடனே அப்படியே இன்றைக்கி வந்துட்டு இந்த ஏதோ புறா ரேஸ் ஏதோ ஒன்று விட போகிறாரு, அதுக்கான இன்ட்ரோ அப்படியே கொடுத்து கன் வச்சு சுட்டு புறாலாம் அப்படியே பேக்ரவுண்டில் போகிறக்கும் தலைமை அப்படியே திரும்புவோம். தரமான இன்ட்ரோ, ஓகேவா. இதை நான் வந்துட்டு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விரும்பலை, பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ட்ரோ, ஓகேவா. ஸோ இது வந்துட்டு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா வந்துட்டு 6வது இடத்துல இருக்குது. அண்ட் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த இன்ட்ரோக்கு போகும். ஆக்சுவலி வந்துட்டு 5வது இடத்து பிடிச்சிருக்கிறதும் வந்துட்டு தனுஷ் சார் தான், ஓகேவா. ஆனால் படம் வேறு. ஸோ என்ன படம் அப்படின்னா வந்துட்டு வடச்சென்னை, ஓகேவா. வடச்சென்னை படம் தான் வந்துட்டு அடுத்த இன்ட்ரோ, ஓகேவா. தனுஷோட ஒரு பெஸ்ட் இன்ட்ரோ. பட் இந்த படத்தில் வந்துட்டு இன்ட்ரோ சீன்ஸ், அதாவது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இருக்கும் தெரியுமா, அது கிடையாது. இது படத்தோட இடையில, அதாவது வந்துட்டு ஒரு பாதி சீன்லேருந்தே வந்துட்டு இந்த சீன் வந்துடும், ஓகேவா. ஸோ அதில் உள்ள இன்ட்ரோ அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் அது வந்துட்டு இன்ட்ரோவாக இல்லைன்னாலுமே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா தரமாக இருக்கும். அது இன்றைக்கு வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு இந்த சீனை கொண்டாடிட்டு இருக்காங்க, ஓகேவா. ஸோ அது என்ன இன்ட்ரோ அப்படின்னா வந்துட்டு இதோ ஓகே, இதுதான் வந்துட்டு அந்த இன்ட்ரோ, ஓகேவா. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியல இதில் என்ன பிஜிஎம் வரும் அப்படின்னு. நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய வடச்சென்னை படத்தோட ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வெற்றிமாறனோட எல்லா படமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதில் ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக வடச்சென்னை படமும் இருக்கும், ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த சீன் ஃபேவரட்டாக இருக்குதா இல்லை வந்துட்டு இது 5th பிளேஸில் இது கொடுக்குறது வந்துட்டு ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த எந்த படத்தோட இன்ட்ரோ அப்படின்னா வந்துட்டு நம்ம லியோ படம், நம்ம லோகேஷ் கனகராஜ். அது வந்துட்டு ஒரு பெரிய ரொம்ப நாள் எல்லோரும் பேசி எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் வந்துட்டு லியோ, ஓகேவா. அது வந்துட்டு அந்த படத்துக்கு ரொம்பவே ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சிருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ வந்துட்டு எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்தவங்க ரொம்ப அதிகம், ஓகேவா, இந்த படம். ஏன்னா வந்துட்டு இந்த படம் எல்சியூக்குள்ளே வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ப்ரொமோஷன் பண்ணானுங்க. அண்ட் அதை ஏற்ற மாதிரி படம் முடியும் போது வந்துட்டு படம் தேட்டரில் தான் ரிலீஸ் ஆச்சு, ஓகேவா. ஸோ சாரி எல்சியூவில் தான் வந்துட்டு இந்த படம் கனெக்ட் ஆகுது இந்த படம், ஓகேவா. ஸோ இப்போ இந்த படத்தோட பெஸ்ட் இன்ட்ரோ வந்துட்டு எந்த சீன் அப்படின்னா இந்த படம் வந்துட்டு ஒயிட் ஷார்ட் டக்டின் காய் சாரி மிடில் ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ வரும் தெரியுமா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவரோட ஃபேஸை காட்டி அதை ஒரு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அந்த ஐ கிளிப்பை மட்டும் ப்ளே பண்ணி விட்ருவாங்க. ஸோ தமிழ் சினிமாவில் வந்துட்டு இந்த அளவுக்கு குவாலிட்டியான இன்ட்ரோ ஃபஸ்ட் டைம் கொடுக்குறது வந்துட்டு நம்ம விஜய் சார் தான். அதுவும் லியோ படத்தில் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காரு. அண்ட் அவருக்கு இந்த நம்பரில் வந்துட்டு இது கொடுத்தது வந்துட்டு ஓகேவா இல்லையா அப்படின்னு வந்துட்டு கமெண்ட். ஸோ 3rd பிளேஸில் இருக்கிறது எந்த படத்தோட இன்ட்ரோ அப்படின்னா வந்துட்டு நம்ம அதாவது இந்த வேதாளம் படம் இருக்குது தெரியுமா. ஸோ நம்ம அஜித் சார், அதாவது சிவா சார் டைரக்ஷனில் வந்துட்டு நம்ம அனிருத் சார் மியூசிக் போட்டு நம்ம அஜித் சார் நடிச்சிருப்பார், ஓகேவா, அந்த படத்தில். ஸோ ஸ்ருதிஹாசன் மேம் வந்துட்டு அந்த படத்தில் ஃபீமேல் லீடாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். ஏன்னா வந்துட்டு அந்த டைம் வேதாளம் படம் இறங்குற டைம் எல்லாம் வந்துட்டு ஒரு ப்ரைம் டைம், ஓகேவா. ஸோ படம் வந்துட்டு தாறுமாறாக எல்லோரும் வந்துட்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க அந்த படம். அண்ட் அது வந்துட்டு ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான், ஓகேவா. ஸோ அது வந்துட்டு தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அந்த படத்தோட இன்ட்ரோ இருக்குது தெரியுமா. அதாவது ட்ரெயின்லேருந்து வந்து இறங்கும்போது அங்கே ஆல்ரெடி வந்துட்டு ஒரு லோக்கல் ரவுடி கும்பல் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு யார்ட்டையோ துரத்தி போகும்போது கத்தியை வீசுவாங்க. ஸோ கத்தியை வீசும்போது கரெக்டாக அஜித் சார் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா வந்துட்டு கதவோட டோர் ஓப்பன் பண்ணுவார். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கத்தி போய் அவரோட கதவு டோரில் குத்தி இருக்கும். ஸோ அதான் வந்து இன்ட்ரோ, ஓகேவா. அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போது நம்ம அஜித் சார் என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்படியே அந்த கத்தியை பார்த்து சிரிப்பார். விச் வாஸ் எ க்யூட் ஸ்மைல், ஓகேவா. நல்லா ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மைலை கொடுத்து அதான் இன்ட்ரோவே, ஓகேவா. அது நீங்கள் படத்தை பார்த்துனீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை இமேஜின் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அண்ட் தேட்ரிக்கலாக சொல்கிறேன், ஸ்க்ரீனை வந்துட்டு அவங்க கொளுத்தலை, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், ஓகேவா. மாசாக இருந்துச்சு அந்த படம்.
அண்ட் இந்த படத்துக்கு நான் வந்துட்டு சொல்கிறேன் தேர்ட் ப்ளேஸ் கொடுக்குறதுல வந்துட்டு எந்த தப்பும் இல்லை. அண்ட் நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நம்ம செகண்ட் ப்ளேஸில் என்ன படம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ செகண்ட் ப்ளேஸில் இருக்க படத்தோட பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு கபாலி. ஓகேவா? ஸோ கபாலி இந்த படம் வந்துட்டு ஸோ செகண்ட் ப்ளேஸில் இருக்குது. நான் வந்து ஹைப்பு கொடுக்கலன்னு நினைக்காதீங்க. இந்த படம்லாம் வந்துட்டு பேசுறதுக்கான தகுதி எனக்கு இல்லை. அந்தளவுக்கு வந்துட்டு இது ஒரு மாசான படம். ஓகேவா? ஸோ இந்த படத்தோட பிஜிஎம், ஸ்க்ரீன் ப்ளே, கதை எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் அ மாஸ் ஃபிலிம். ஓகேவா? அண்ட் இது வந்துட்டு ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான். ஓகேவா? அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு இதில் வந்துட்டு 2 ஹீரோயின்ஸ். அது வந்துட்டு வேறு படம்ல. ஓகே, இதில் வந்துட்டு ஒரு ஹீரோயின் தான் நினைக்கிறேன். அண்ட் அவங்க வந்துட்டு செத்துருவாங்க. ஓகேவா? கதைப்படி இந்த கதையில் வந்துட்டு அவங்க செத்துருவாங்க. செத்த மாதிரி தான் காட்டினாங்க. பட் அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் உயிரோட வந்துட்டாங்க. ஓகேவா? அண்ட் விஷயம் என்ன அப்படின்னா இந்த படம் வந்துட்டு செகண்ட் ப்ரைஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் இந்த படம் வந்துட்டு படம் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு தலைவன் வந்துட்டு ஜெயிலேருந்து தான் வெளியே வருவார். ஓகேவா? அதுதான் இன்ட்ரோவே. ஸோ ஜெயிலேருந்து அப்படி வெளியே வரும்போது இது பார்க்குறீங்களா இந்த சீன். ஸோ இதுதான் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு கேட் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் தான் இவரோட இந்த ஃபேஸ் வந்துட்டு அப்பியர் ஆகும். அப்புறம் பிஜிஎம் போடுவாங்க. அது வந்துட்டு தரமாக இருக்கும். செகண்ட் ப்ரைஸில் அது கொடுத்தது வந்துட்டு நாங்கள் கரெக்டுன்னு நான் வந்துட்டு அடிச்சு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாக்டவுனுக்கு அப்புறமா வந்துட்டு தேட்டருக்கு அதிகமாக யாரும் போகல. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஓகேவா? அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறமா தான் வந்துட்டு லாக்டவுனுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லோரும் எப்படி தேட்டருக்கு வந்துட்டு நார்மலைஸாக போயிட்டு இருந்தாங்களோ அதே நார்மலைஸான கூட்டத்தை மறுபடியும் வர வச்ச ஒரு படம் தான் மாஸ்டர். ஓகேவா? அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு இன்ட்ரோ சீன் இருக்குது. ஓகேவா? அது எல்லாமே வந்துட்டு அப்படி சூப்பராக எடுத்து வச்சுருப்பாங்க. எனக்கு அது இப்போ வரைக்கும் அது ஏகப்பட்ட பேர் வந்துட்டு அதை எப்படி சொல்ல புகழ்ந்து தள்ளுறாங்க. ஓகேவா? ஏன்னா வந்துட்டு இந்த சீன்லாம் வந்துட்டு தரமாக இருந்துச்சு. நான் வந்து தியேட்டருக்கெல்லாம் இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? என்னால் வந்துட்டு போக முடியல. பட் இன்றைக்கி வரைக்கும் நான் இந்த படத்தை பார்த்து நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவல் படம். அண்ட் இந்த படத்தோட இன்ட்ரோ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு தப்பிச்சு வேறு இடத்துக்கு போகிறாங்க. ஓகே, விஜய் சார் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர். ஓகேவா? அவர் வந்துட்டு கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணி வெளியே விட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் வந்துட்டு நடக்கணும் அப்படின்னா நம்ம விஜய் சார் வந்தால் தான் வந்துட்டு ஃபங்க்ஷன். ஓகே, அது வேறு கதை இல்லை. ஸோ அந்த பையனை வந்துட்டு அடித்து கொஞ்சம் விஷயம்லாம் பண்ணனால தான் வந்துட்டு அந்த பையனை வந்துட்டு விஜய் சாரை வந்துட்டு காலேஜுக்குள்ளேயே அவங்கள வந்துட்டு என்ட்ரு ஆக விடல. ஓகேவா? ஸோ அது அந்த டைமில் எடுத்த இன்ட்ரோ தான் இது. ஸோ ஒரு பஸ் முன்னாடி இருந்து அப்படியே என்ட்ரு ஆவார். அண்ட் இந்த படத்துக்கு டேரக்ட் பண்ணது யார் அப்படின்னா வந்து லோகேஷ் கனகராஜ் சார். அண்ட் லியோவுக்கு முன்னாடி. ஓகேவா? லியோவுக்கு 2 படத்துக்கு முன்னாடி, விக்ரமுக்கும் முன்னாடி. ஓகேவா? அண்ட் மியூசிக் போட்டு வந்துட்டு அனிருத் சார். லோகேஷ் கனகராஜ் அண்ட் விஜய் சாருக்குனாலே வந்துட்டு அனிருத் ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் மியூசிக் போடுறாரு. வேறு எல்லாருக்கும் அப்படி போடுறாருன்னு தெரில. பட் லோகேஷ் கனகராஜ்னா அவர் வேறு ஆங்கிள் இருந்து போடுறாரு. அண்ட் இந்த இன்ட்ரோ சீன் வந்துட்டு அது இறங்கின டைமு ஒரு ப்ரைமில் இருந்துச்சு. ஆனால் அந்த ப்ரைம் இப்போ வரைக்கும் இறங்காமல் அப்படியே தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்துட்டு டாப் 10 பெஸ்ட் இன்ட்ரோஸ் இன் தமிழ் மூவிஸ். ஓகேவா? இதில் வந்துட்டு உங்களுக்கு இது விருப்பம் இல்லை, இந்த சீன் அதை இது வந்துட்டு 8வது இடம், அது வந்து 5வது இடம், இப்படி இருக்கக்கூடாது அப்படி சொன்னீங்க அப்படின்னா அதை வந்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, அதை வந்துட்டு நம்ம சால்வ் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். கடையை மூடுறதுக்கான டைம் இருந்தாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் போய்ட்டு வரேன். நான் உங்கள் பார்சிபிள். டாடா.